இன்றைக்கி நம்ம லெவல் 2ல் எப்படி கிச்சனை ஸ்க்ராட்ச்லேருந்து செட் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் போல். இது பார்த்திங்கன்னா இதில் நம்ம சப்பாத்தி பிசைஞ்சுக்கலாம், பூரி மாவு பிசைஞ்சுக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேக்கிங்க்கு கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஒன்று அஃபோர்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து ஹனிகோம் கடாய். எப்படி வந்து நான்ஸ்டிக் கடாயோ அந்த மாதிரி ட்ரைப்ளையில் இது ஒரு நான்ஸ்டிக் கடாய். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது நம்மளுக்கு ஒரு இட்லி பாத்திரம். இதுலேயே வந்து ஸ்டீமர் வந்துடும், குட்டி இட்லி தட்டு வந்துடும். ஸோ 2 in 1. குழந்தைங்களுக்கு ஏதாவது ஸ்டீம் பண்ணி கொடுக்கணும்னா டக்குன்னு அதில் ஸ்டீம் பண்ணிக்கலாம். புட்டு கூட இதில் செய்யலாம். ஸோ இது கண்டிப்பாக நம்ம ஒன்று வச்சுருக்கணும். ஒரு பால் குக்கர் வாங்கிக்கோங்க. பால் பொங்குற வரைக்கும் அடுப்பு பக்கத்துலேயே இருக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. ஒரு ஹாட் பேக் மேண்டேட்ரி. சப்பாத்தி சுட்டு போடுறதுக்கு, தோசை சுட்டு போடுறதுக்குலாம் கரெக்டாக இருக்கும். நான் நான்ஸ்டிக் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன். பட் ஒரு பனியாரக்கல் மட்டும் நான் நான்ஸ்டிக்கில் வச்சுருக்கேன். இது வந்து ஒரு கிரானைட் ஃபினிஷ் நான்ஸ்டிக் கல். எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிக்கும். இது ஒரு ட்ரைப்ளை பேன். பொரியல் செய்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சீக்கிரம் அடி பிடிக்காது. பாலை சுண்டு வைக்கிறதுக்கு, பாயாசம் செய்கிறதுக்கெல்லாம் பால் சுண்டு வைக்கணும்ல, அதுக்கெல்லாம் வந்து இது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு நல்ல எலக்ட்ரிக் சாப்பர் வாங்கிக்கோங்க. கேரட்டு, கேபேஜு, அனியன் கட் பண்ணுறதெல்லாம் இதெல்லாம் டக்குன்னு கட் பண்ணுறது. ஒரே ஒரு ப்ரெஸ் போதும். அப்புறம் ஒரு கெட்டில். குழந்தைங்களுக்கு சுடுதண்ணி டக்குன்னு கொடுக்கறதுக்கு, நம்ம வார்ம் வாட்டர் குடிக்கணும், சமைக்கும்போது சுடுதண்ணி தேவைப்பட்டால் டக்குன்னு எடுத்து ஊற்றிக்கலாம். ஸோ இதுதான் லெவல் 2 மேண்டேட்ரியான பொருட்கள் ஒரு கிச்சனை செட் பண்ணுறதுக்கு.